புத்தின் போனார் அப்படின்னா, அதுவும் போர் வேற நடந்துகிட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. எந்த அதிபராக இருந்தாலும் ஃபீல்டுக்கு போகவே மாட்டாங்க. பணைய கைதிகள் பரிமாற்றம், எதிராளி எப்போ வேணாலும் அடிப்பான்ல. கண்டிப்பா. ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் புட்டினை வந்து விமர்சிச்சிருக்காரு. அவர் என்னுடைய நண்பர் தான், நீண்டகால நண்பர் தான், ஆனால் அவருக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சு, மக்களை கொண்டு குவிக்கிறாரு, ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இவரை உயிரோட வச்சிருக்கதே ட்ரம்ப் தான், இல்லைன்னா இது புத்தின் தான். நம்ம ஜீவியை போட்டு சாவடி அடிச்சுக்கிட்டோம். வெற்றி வீரன் மாவீரன் ஜீன்லாம் கொண்டு போய் பாகிஸ்தானை வென்ற பாமரன், ஏழையின் தேலை தாயின் திருமகன் அப்படிலாம் போஸ்ட் அடிக்கணும்னு பார்த்தாங்க. இது நடுவில் கலந்துக்கி போட்டாங்க. பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அவருக்கு வந்து இதாகி போச்சோ, ஒரு மூளை குழம்பி போன மாதிரி தோணுது. என் நண்பர் தான் அவருக்கு வந்து புத்தி கொஞ்சம் இதாக இல்லை, ஏன்னா அவர் கொலைகளை செய்யலாம். நீ என்ன பண்ணுற இஸ்ரேலில் அப்படின்னு கேட்பாங்க. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு 3 நாள் இந்தியா இன்னும் வச்சுலமா சார், என்ன தற்காலிகம் யாருன்னு போற நிறுத்தினாங்க. அவ்வளோதான். வந்தவனை பிடிக்க முடியல, வந்தான் 6 பேர் வந்தான், சுட்டான், போயிட்டான், அவனை பிடிக்க முடியல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். உங்களோட சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கீங்க. 20ஆம் தேதி நடந்த சம்பவம், ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு மூலையில உயிர் தப்பியிருக்கார் அப்படிங்கிறது லேட்டாக தான் வந்து கன்வே ஆச்சு செய்தியாகவே. என்ன நடந்தது ஃபர்ஸ்ட், அதற்கு பிறகு ஜெலன்ஸ்கி அவருடைய வருத்தம். அதாவது ஜெலன்ஸ்கியோட வருத்தம்லாம் பிரச்சனை இல்லை. இது என்னன்னா, இப்போ ரஷ்யாவில் வந்து குர்ஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்குது. உக்ரைனுக்கு பக்கத்துலனா பார்டர்லேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டரில் இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குர்ஸ்ன்ற பகுதியில் வந்து ஒரு அணு உலை இருக்குது. அந்த அணு உலையை பார்க்குறதுக்காக புத்தின் போகிறார். ஆய்வு பண்ணுறாரு, என்ன இருக்குது அணு உலையில் என்ன இருக்குன்னா அதை பார்க்குறதுக்காக போகிறாரு. எப்போவுமே புத்தின் போனார் அப்படின்னா, அதுவும் போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துட்டு இருக்குல்ல, எந்த அதிபராக இருந்தாலும் ஃபீல்டுக்கு போகவே மாட்டாங்க. போர் நடந்திருக்க இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஆபத்து, நம்மளை தேடி கொள்ளணும். அந்த நேரம் வந்து பணைய கைதிகள் பரிமாற்றம், வீரர்கள் அவங்க பரிமாற்றம் நடந்துகிட்டு இருந்த நேரம் தான் அது அப்படின்னு இல்லை. பிணை கைதிகள் வந்து எப்படின்னா பரிமாற்றம்ன்றது இருந்தா கூட எதிராளி எப்போ வேணாலும் அடிப்பான்ல. கண்டிப்பா 3 வருஷமா என்ன பண்ணுறது அப்புறம். ஸோ அந்த நேரத்தில் புத்தின் போகிறார். பிணை கைதிகள் பரிமாற்றம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, அமைதியாக போயிட்டுருக்கு நேரத்தில் அவருடைய இராணுவ ஹெலிகாப்டரில் போகிறார். அது ஏற்கனவே ஏவுகணை தாங்கி ஹெலிகாப்டர் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எதையும் அட்டாக் பண்ண முடியாது, எதுவும் வந்தால் கூட அதுவே தாக்கும். அந்த ஹெலிகாப்டருக்கு 2 பாதுகாப்பு விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லாம் போகும். இதோட தான் போய் குர்ஸில் போய் இறங்குறக்கா போகிறார். பார்டர்கிட்ட போக 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 திடீர்னு பார்த்தா ஒரு 10-12 ட்ரோன்கள் வருது யார் புத்தின் ஹெலிகாப்டர் நோக்கி. அந்த ட்ரோன்கள்லாம் எப்படின்னா குறிப்பிட்ட இலக்கை நீங்கள் பஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அதை தாக்காமல் வராது. எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு. இப்போ உங்கள் ஃபோட்டோவை காமிச்சு அதில் ஃபீட் பண்ணி வச்சுட்டோம்னா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களை போட்டு தள்ளி அந்த மாதிரி ஃபோட்டோவை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொருள் இப்போ ஒரு ஹெலிகாப்டர் இதை சுடணும்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஆங்கிளில் போய் எப்படி பல்டி அடித்து போனாலும், பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது போகுதுன்னா அதை குறிப்பார்த்து ஏவுகணை வீசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஃபீட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அதை அந்த இலக்கை நோக்கி போய் அடிக்கும். இலக்கை வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் ஹெலிகாப்டரை எய்ம் பண்ணி ட்ரோன்கள் தொடர்ச்சியாக வருது. திடீர்னுடா ட்ரோனாக வருதுன்னொடனே அவர்கள் கூட போன ஹெலிகாப்டர்கள் தொடர் தாக்குதல் அன்றைக்கி எல்லா ட்ரோனையும் ஒன்று மாற்றி ஒன்று எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. இதில் 12 ட்ரோனில் ஒரு ட்ரோன் தாக்கியிருந்தா கூட இந்த வெடி ஹெலிகாப்டர் வெடிச்சு வதறிக்கும். அதிலேருந்து அவர் தப்பிச்சிட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டு நேராக குர்ஸில் போய் இறங்கிட்டார். அப்புறம் அங்கே ஆய்வு பண்ணிட்டு அதுக்காக
இதுதான் 20ஆம் தேதி நடந்தது. அதுக்கு பிறகான உக்ரைன் தாக்குதல் எப்படி இருந்துச்சு? உக்ரைன் தாக்குதல்னா என்னன்னா, அந்த இது தாக்குதல் தப்பிச்சு வெளில வந்தோடனே அப்புறம் ஒரு உடனடியாக என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நமக்கே எய்ம் பண்ணிட்டாங்கன்னொன்னே ம் ஒரு நாள் விட்டு தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி புத்தின் ஹெலிகாப்டரே வந்து ம் டார்கெட் போட்டாங்க. ஒரு நாள் விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீவ்னு சொல்லி அவர்களுடைய தலைநகரம் உக்ரைனுடைய தலைநகரம். கீவ்லேயே முதல் முறையாக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே உள்ள வெடிகுண்டு குடோன்னு, ஆர்மி குடோன்னு, ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தொடர் தாக்குதல் நடக்குது. இது வரைக்கும் உக்ரைனுடைய தலைநகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கா? நடந்திருக்கு. ட்ரோன் தாக்குதல் ஏற்கனவே சும்மா அது விளையாட்டுக்கு நடத்தின மாதிரி பார்லிமெண்ட்லேயே ட்ரையல் பார்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு பலமான தாக்குதலை பாரு இது தூக்கி போட்டோன்னு வச்சுக்க காலி ஆயிடுன்ற மாதிரியான ட்ரோன் தாக்குதல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ட்ரோனோட பாகங்கள்லாம் சேர்ந்தப்போ ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ண எங்கள் பார்லிமெண்ட்டே தாக்குறாங்க, பாருங்க அந்த துகள்கள்லாம் இங்கே இருக்கு, போர் விதிமுறைகளை மீறி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து கடுமையான தாக்குதல் நடந்தது. ஜெலன்ஸ்கி வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவுடைய இந்த மௌனம் உலக நாடுகள் அமைதியா இருக்கிறது புட்டினுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு ஜெலன்ஸ்கி? அவருடைய எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா, இன்னும் நம்மளை கொல்லாமல் இருக்காங்களே அப்படின்றதா கூட இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எதிர்பார்ப்பு என்ன இருக்க முடியும்? அதாவது என்னன்னா, அமெரிக்கா அமைதியா இருக்கு. ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டார் ட்ரம்ப். அவர் தான் ஒத்து வரலையே புட்டின் ஒத்து வரல. புத்தின் ஏமா ஒத்து வர்றாரு? புத்தின் நினைச்சா தான் புத்தின் ஒத்து வருவாரு. புத்தின் உயிருக்கே வெடி வச்சுவிட்டு அவர் ஹெலிகாப்டருக்கே ட்ரோன் அடிச்சு விட்டு அப்புறம் உலகம் அமைதியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? உன்னை இன்னும் கொண்டு புதைக்காமல் இருக்காங்களேன்றது தான். அது திருப்பி பதில் தாக்குதல் நடந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் புட்டினை வந்து விமர்சிச்சிருக்காரு. அவர் என்னுடைய நண்பர் தான், நீண்டகால நண்பர் தான், ஆனால் அவருக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சு, மக்களை கொண்டு குவிக்கிறாரு, ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இவரை உயிரோட வச்சிருக்கதே ட்ரம்ப் தான், இல்லைன்னா இது புத்தின் தான். இல்லைன்னா என்றைக்கே ட்ரம்ப்பே போட்டிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்போ ட்ரை பண்ணாங்க. ஆனால் புத்தினே இது ட்ரம்ப்பை வந்து பல காலம் போன ஆட்சியில் இருக்கும்போதும் காப்பாற்றினது புத்தின் தான். புரியுதா அவங்களுக்கு? கொரோனா டயத்தில் கொல்ல பார்த்தாங்க யாரை? ட்ரம்ப்பை. யார்? அவங்க ஆட்களே கொல்ல பார்த்து இவருக்கு சும்மா இருந்த ஒரு கொரோனா வந்துருச்சுட்டாங்க. நான் நம்ப மாட்டேன்ட்டார். உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி எதிரி நாடான இதுக்கு இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாரு. சாம்பிள் அனுப்பி எனக்கு உண்மையான கொரோனாவா நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கேவலம் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க அதிபருக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு யார் கன்ஃபார்ம் பண்ணுறா? எதிரி நாட்டுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சோகமான நிலையில் ஒரு காலத்தில் ட்ரம்ப் இருக்கும்போது ட்ரம்ப்பை காப்பாற்றினது யார்? புத்தின். ஒரு திருட்டு கும்பல்கிட்ட இருந்து, ஒரு மருந்து மாஃபியாட்டிருந்து காப்பாற்றுனது. இந்த மருந்து மாஃபியா இப்போ சைலண்டாக கிடக்கான். அவனோட கையால் தான் வந்து அங்கே வந்து அமைச்சராக இருந்தார். ட்ரம்ப் அமைச்சரவையில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தால் அந்த மருந்து மாஃபியாவோட கையால் ட்ரம்ப்பை வந்து கொரோனாவில் போடணும்னு பார்த்தாங்க. அப்பயும் காப்பாற்றினவர் புத்தின் தான். அது பழைய வரலாறு இருக்குது. அதனால ட்ரம்ப் காக்காயாக கத்துனாலும் கத்திக்கிட்டு இருந்துருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார், முழு உக்ரைனையும் அடையிறதுக்கு ரஷ்யா நினைச்சதுன்னா ரஷ்யானுடைய வீழ்ச்சிக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து. அது யார்கிட்ட சொல்றேன்னா யாரையும் தான் சொல்றேன். வடிவேல் காமெடி பாரு. புட்டினுக்கு தானே அது செய்தி. எப்படி புத்தினுக்கு எப்படி வீழ்ச்சி தோங்கும் அப்படின்னா யாருக்கும் தோங்கும் அப்படின்னு இப்போ புத்தின் மிரட்டி கேட்டாப்புன்னு வைங்க. இந்த புத்தின் இது குறையும் ஏதோ அப்படின்னா இல்லைல்ல, அது வீழ்ச்சி தானே. அது சண்டைன்னு வந்தால் வரத்தான் செய்யும். இப்போ உங்களுக்கு லாஸ் வரும்ல. ஆமாம், அப்போ லாஸ் வந்தால் என்ன ஆகும்? வீழ்ச்சி வரும்ல. உங்களுக்கும் 10-50 ராக்கெட்டு வச்சுருப்பீங்க, 40 ஏவிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தானே. அப்போ உங்களுக்கு வீழ்ச்சி தானே அது. இப்போ அதை செய்கிறதுக்கு பணம் செலவு பண்ணணும். அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் தானே பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு தோல்வியா பார்க்கலாம். ஏன்னா பிரச்சார நேரத்திலே சொல்லியிருந்தாரு, நான் வந்து வெற்றி பெற்றா போரே நடக்காது, நான் போரை எல்லாம் நிறுத்திடுவேன் அப்படின்லாம் அவரு பேசியிருந்தாரு. வெற்றி தோல்வி இதெல்லாம் கிடையாது, வியாபாரம் மட்டும்தான். வியாபாரத்தில் கொஞ்சம் இப்போ பில்டப்பு பீலாலாம் விடுறது தான். நம்ம ஜியை போட்டு சாவடி அடிச்சு விட்டார். ஜி இதை வச்சு பில்டப் கொடுத்து பெரிய அளவில் கொண்டு எலெக்ஷன் வரைக்கும் இப்போ காட்டோட்டெலாம் வச்சு பெரிய வெற்றி வீரன் மாவீரன் ஜின்லாம் கொண்டு போய் பாகிஸ்தானை வென்ற பாமரன், ஏழையின் தேலை தாயின் திருமகன் அப்படின்லாம் போஸ்ட் அடிக்கணும்னு பார்த்தாங்க. அதில் கொண்டு வந்து நடுவில் கள்ள தூக்கி போட்டாப்புல.
ஸோ இந்த நேரத்தில் இது இப்படி போயிட்டுருக்கு. இது ரஷ்யாலன்னா நீங்கள் சில நாடுகளில் கேட்பாங்கன்னு தவிர ரஷ்யா புத்தின்லாம் வந்து எப்படின்னு பார்த்தாப்புலனாலும் ட்ரம்ப்பு இல்லை சும்மா தான் வந்தேன் அவங்கள பார்க்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப்புக்கு வந்து அது ஏற்கனவே இல்ல தெரிஞ்சு எந்த போரையுமே அவரால் முடிவு கொண்டு வர முடியல. இஸ்ரேல் காசா போருமே வந்து இல்லை இஸ்ரேல் காசா போர் வந்து முடிவு கொண்டு வர முடியலன்னா முதல்ல எல்லாமே நல்லபடியாக தான். ஃபஸ்ட்டு ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபினிஷிங் தான் சரியில்லை. ஆரம்பத்தில் எல்லாருமே போரை நிறுத்தினாங்க, உக்ரைனும் நிறுத்தினாங்க, போரை நிறுத்தினாங்க, ரஷ்யாவும் நிறுத்தினாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் நிறுத்திருக்காருல்ல, 3 போருக்கு 1 போரை நிறுத்தினார்லம்மா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க போது அவர் இந்த மாதிரி பிலா விட்டது பில்டப் கொடுத்ததெல்லாம் எதையுமே எல்லாத்தையும் நசுக்கி தூக்கி போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டார். அப்படி இருக்கும்போது புத்தின்ட்டு அது நடக்காது. ஏன்னா அது பெரிய வல்லரசு, பவர்ஃபுல்லு. இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு முறைச்சி பார்த்தோம்னா புத்தின்னு ட்ரம்ப்பு இல்லை நான் சும்மா அந்த பக்கமாக வந்தேன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ட்டு போயிடுவாங்க. அதுதான் அங்கே உள்ள நிலைமை. அதனால் ரஷ்யாவெல்லாம் அவங்க கட்டுப்படுத்த முடியாது. ரிக்வஸ்ட் பண்ணி வேணால் கெஞ்சி கேட்கலாம், தயவுசெய்து நிறுத்துங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன அப்படி வேணால் கேட்கலாமே தவிர நிறுத்தலையா இல்லைன்னு. நீங்கள் ட்ரம்ப் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அவருக்கு வந்து இதாகி போச்சோ, ஒரு மூளை குழம்பி போன மாதிரி தோணுது. என் நண்பர் தான் அவருக்கு வந்து புத்தி கொஞ்சம் இதாக இல்லை, ஏன்னா அவர் கொலைகளை செய்கிறாரு. நீ என்ன பண்ணுற இஸ்ரேலில் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் சும்மா பில்டப் பீலாக விடுறது தான், அறிக்கைகள் விடுவாங்க, அவ்வளோதான். அமெரிக்க உளவு அமைப்பு இந்தியாவிற்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா செய்தி வந்து இன்னைக்கு காலையிலேருந்து செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து சீனாவை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா வந்து அவங்க அணு ஆயுதங்கள் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானுமே உங்களுக்கு வந்து பலமாக மாறிக்கிட்டு இருக்காங்க, அணு ஆயுத தயாரிப்பில் உங்களை விட முன்னிலையில் இருக்காங்க, சீனாவோட உதவியோட அவங்க வந்து உங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அணு ஆயுத தயாரிப்பில் இந்தியா வந்து இன்னும் வந்து உங்களுடைய தயாரிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்து எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. அதான் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு இருப்பாங்க. நம்மளும் அணு ஆயுதத்தை தயாரிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எச்சரிக்கையோடு இருக்கட்டும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து எல்லாமே கைக்கூலி தான், அமெரிக்கா கைக்கூலி. அவன் ஏதாவது ஏவி விட்டுருப்பான், நமக்கும் சைனாவுக்கும் சண்டை இழுத்து விட்டு நம்மளை மோதல் போக்கில் வைக்கணும், இல்லை வேற ஒன்னோட மோதல் போக்கை வச்சு இந்தியா வந்து வீக்காக வச்சிருக்கணுன்றது தான் அவனோட பிளான். ஆனால் எதுவும் அவங்களா 2020 போல மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இல்லை அதுதான் அதெல்லாம் பற்றி எல்லாம் கிளப்பி விடுறது தான். சும்மா கிளப்பி விட்டு எதையாவது அவங்க கூடயாவது கோர்த்து விட்டு சண்டை இழுத்து விடணும் அப்படின்றது தான் இது எல்லாமே ஜிக்கு செக் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு செக் வச்சு விட்றாங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் நமக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷம், அதே மாதிரி இஸ்ரேல் காசா போர் 2 வருஷம் 3 வருஷம் வருஷக்கணக்காக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு 3 நாள் இந்தியா நின்றுச்சு, தற்காலிகமா நிறுத்தியிருக்காங்க. அது என்ன என்ன தற்காலிகமா யாருன்னு எழுதுனா போரை நிறுத்திட்டாங்க, அவ்வளோதான். என்ன தற்காலிகம் வேற, நீண்ட காலம் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவனை பிடிக்க முடியல, வந்தான் 6 பேர் வந்தான் சுட்டான் போயிட்டான், அவனை பிடிக்க முடியல. அப்புறம் என்ன இதில் என்ன போர், என்ன 2 நாள் தாக்குதல் நடந்தது பாகிஸ்தான் மீது, நிலைகள் மீது தாக்குதல் நடந்தது. அதோட அமெரிக்கா கேட்டுக்கொண்டதுக்கு இல்லைங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அவன் 8 ரூபா சொன்னான், இவன் 5 ரூபா சொன்னான், நடுவில் அமெரிக்கா வந்து பேசுகிறேன்னு 7 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ரஷ்யா மீது நீண்ட தூர தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைன் வந்து திட்டமிட்டிருக்கு, ரஷ்யா வந்து ரொம்ப கதிகலங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீ காலையிலேருந்து செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடா, அந்த அளவுக்கு அணு அதாவது உக்ரைன் வந்து சக்தி வாய்ந்த நாடு கிடையாது. உக்ரைனில் வந்து என்னன்னா அணு ஆயுதங்கள் இருக்கு. அது ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருக்கும்போது உக்ரைனில் ஆயுத தொழிற்சாலைகள்லாம் நிறையா இருந்துச்சு. நாட்டை பிரிக்கும்போது அதெல்லாம் அந்த பக்கமாக போயிடுச்சு. அவங்க தனிப்பட்ட முறையில் இல்லை, அந்த ஏரியாவில் இருந்துச்சு, புரியுதா? அது வேற நாட்டோ அமைப்பு ஏற்கனவே நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கு, அமெரிக்கா கொடுத்த உதவி இருக்குது. அதனால் அதை வச்சு அதெல்லாம் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் போர் அப்படின்றது சின்ன சின்ன இந்த மாதிரி நாடுகளில் தூண்டி விடுற காரணமே தன்னோட ஆயுத வேலை செய்தான்னு பார்க்குறது தான். புதிய கண்டுபிடிப்புகள் வேலை செய்தா தூக்கி போட்டு பார்ப்போம், சும்மா ட்ரையல், இந்த தீவுலேருந்து அந்த தீவு, அந்த கடல்லேருந்து இந்த கடல்ன்றது ட்ரையலு. இப்போ இஸ்ரேல்லாம் வந்து நேரடியாக மேட்ச்னு எனக்கு போடுறா அவன் சாகரானான்னு பார்ப்போம், இந்த வாயுவில் விஷவாயுவில் சாகரானான்னு பார்ப்போம். அந்த 2 குண்டை தூக்கி போட, அந்த பில்டிங்கு பாரு 16 மாடி, 1 அடியில் விழுகுதா இல்லை 2 அடியில் விழுகுதான்னு ட்ரையல் பார்ப்பாங்க.
ஒரு குண்டு போட்ட உடனே அந்த 14 மாடி இடியுதா, இல்லை சைடில் போய் விழுகுதா என்ன, சரி இன்னொன்று போடு, மேலே டாப்பில் இருந்து ஒன்று போடு, இப்படி தான் ட்ரையல் பார்ப்பாங்க. இந்த மாதிரி உக்ரைனுக்கு புது புது ஆயுதத்தை கொடுத்து ரஷ்யாவுக்குள்ளே போட வச்சு ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தது தான் அங்கே கொடுத்தது. ரஷ்யா போட்டு பொழந்த உடனே ஜெலன்ஸ்கி வந்து மக்களை பற்றிலாம் கவலை இல்லை, அவனுக்கு அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த செய்தியாளர் கேள்வி அப்போ புட்டின் பற்றி இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாரு. ஜெலன்ஸ்கி பற்றி பேசும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டு, ஜெலன்ஸ்கி வந்து அமைதியாக இருந்தால் நல்லது, அவர் தப்பாக பேசி பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் பேசுறதுதான் தவறுதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்குலாம் போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி பேசியிருக்காரு. ஏன் ஜெலன்ஸ்கி பற்றி அப்படி பேசியிருக்காரு? ஜெலன்ஸ்கி செய்கிறது அப்படி இருக்குது, அதனால அப்படி பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கி வந்து நல்லவனாக நல்ல மனிதனா பேசாமல் இருப்பார். ட்ரம்ப் என்னன்னா எதையாவது நிறுத்தலான்றப்ப நடுவில் போய் ஏதாவது வாய விட்டுறானே அப்படின்னு வீட்லேயே பேசுவேன். புருஷன் பொண்டாட்டி சண்டையிலே வரும்ல, ஏம்மா பேசாமல் தான் இரேம்மா, பிரச்சனை முடிகிற நேரத்தில் நீ வேறு திருப்பி ஏதாவது உன்னை சொல்லி அவன் திருப்பி உன்னை அடிக்க வரான், இல்லை நீ வந்து பேசாமல் இருக்க, இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த பொண்டாட்டி பேசாமல் இருக்கு, நீ ஏன்டா திடீர்னு வாயை திறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப சண்டையில் நடக்கும். மாமியாருக்கு மருமகள் சண்டை வரும், ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன், அப்போ தான் டீ கடைக்கு போயிட்டு வரலான்னு போவான், திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது உலகம் பூரா அப்படி தான். நீங்கள் மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, மாமியார் நாத்தனாராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருந்தாலும் இதுதான் உலகம் பூரா நடக்கும் ஒரு நாட்டிலேயே. அதை தான் இப்போ ட்ரம்ப் சொல்கிறார், பேசாமல் இரேண்டா. ஏன்னு இந்த இதில் வடிவேல் சொல்கிறாங்க, நாய் கத்துறதை விட நீ கத்துறது பயங்கர சத்தமாக இருக்குது, ஏன்னா எந்திரிச்சிட போகிறான் பேசாமல் இருந்தான்னா. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் ட்ரம்ப் சொல்கிறான்னு கொஞ்சம் பேசாமல் இரேன், ஏன் வாயை கத்திக்கிட்டே இருக்க, அமைதியாக இருக்கிற நேரத்தில் எதையாவது வாயை விடுறேன், அவன் போட்டு அடிக்கடின்னு அடிக்கிறான், அப்புறம் ஐயோ அப்பான்னு ஓடி வர்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஜெலன்ஸ்கி இருக்க வரைக்கும் அங்கே போடுறோம். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.